ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Let's go holidays. Travel beyond boundaries. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. என் குழந்தைகள்கிட்ட நான் சொன்னேன், இது வரைக்கும் வாப்பா வேறு மாதிரி ஏன்னா எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க நம்மளோட பிள்ளைகள். அவங்க பார்க்கும்போது வருத்தம், என்னடா எங்கள் வாப்பாவை நாங்கள் இது வரைக்கும் இப்படி பார்த்தோம், இது மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அடையாளத்துடன் வராதிங்கன்னு தான் சொன்னோம். மாணவர்கள் அங்கே முழுக்க பார்க்கும்போது வந்து அது அடையாளத்துடன். அதுக்கு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, நீ மட்டும் தொப்பியை போட்டுட்டு போலையா அப்படின்னு. மொட்டை அடிச்சிருக்கேன் உம்ரா போயிட்டு. சனம் செட்டி அவர்கள் அந்த ப்ரொடெஸ்ட்டில் பேசுறதுக்காக வந்தாங்க. அவங்கள வந்து மைக்கை பிடிங்கி பேச விடலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. வந்தபோது வந்து மைக்கை வந்து நான் தான் வாங்குகிறேன். ஏன் வாங்கினேன் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். வந்து உட்கார்ந்த உடனே போகும்போது நீங்கள் எப்படி என்னை வரவே எப்படி கை கொடுக்குறியான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குற மாதிரி, நான் போகும்போது கை தட்டுவியான்னு நீங்கள் பார்ப்போம். இது அவங்க விட்ட முதல் வார்த்தை. வரும்போது நான் வந்து நேற்று ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே இயற்கையாகவே இளைஞர்கள் மத்தியில் இவங்க தொடர்ந்து இளைஞர்களுக்கு ஒரு சலிப்பான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடுலேருந்து வந்து பெரிய முழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எதனால் கிளம்பி போனாங்க அங்கேருந்து? வருத்தத்தினால் கிளம்பி போயிருக்கலாம், நான் சொல்லலை. அப்போ வந்து இதுக்கான ஆல்ரெடி இப்போ சனம் செட்டி வெளியில் போகும்போது ஏன் அதை சொன்னேன்னா, அப்போ தான் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அங்கே இன்னொன்று ஒருத்தர் சொல்ல, நீ தொப்பியை போட்டுட்டு உட்காந்துட்டு அவங்கள ஐடென்டிட்டியோட தொப்பி போடுறதும் டிஷர்ட் போட்டுட்டு வர்றதும் ஒன்றா. ஜூலி மறுநாள் வந்து பேசுகிறாங்க, அவர்களும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ஜென்சி டிஎம்கே இவங்க என்ன ஒரு நரேட்டிவ் அங்கே உட்காந்து பண்ணாங்க அப்படின்னா, முழக்கங்கள் போடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் முழக்கம் போடுறாரு. அந்த இடத்துல அங்கே வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒரு பிளக்கார்டு வந்து வாய் மூடுற மாதிரி ஒரு பிளக்கார்டு அங்கே எடுத்து அதை வந்து ஜூலி அவர்கள் வந்து அப்படியே பாஸ் பண்ணுறது. உங்களோட வேல்யூ நீங்கள் குறைச்சிக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியலையா? உங்கள் கட்சிகளுக்கு புரியலையா? உங்கள் கட்சியில் உள்ள முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியலையா? நேற்று தாவேக்காவோட அமைச்சர் ராஜ்மோகன் வந்தபோது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கேயும் வாங்க, ஏடிஎம்கேயும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து நீட்டுக்கு எதிராக இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன் வைக்கிறாங்க. திருமான பேசும்போது வேகமாக விஜய் வாயை மூடுற மாதிரியான போஸ்ட்டு, மோடி விஜய் அவர்களுடைய வாயை மூடி இருக்கிற மாதிரி, அவர்களுடைய வாயை மூடி இருக்கிற மாதிரி. இது யாருமே வந்து காமன் பப்ளிக் பண்ணலை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லியில் மாணவர்கள் நீட்டை எடுத்து போராட்டம் பண்ணாங்க சார். அந்த சிஜேபி அமைப்பு வச்ச 3 கோரிக்கையும் மத்திய அரசு ஒத்துக்கிட்டாங்க. அங்கே ஆரம்பித்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் நடந்துச்சு. தமிழ்நாட்டு மாணவர்களும் போராடினாங்க. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு முழுமையான வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து டெல்லிக்கு இது ஒரு முதல் வெற்றி, ஒரு நல்ல ஒரு துவக்கமான ஒரு ஆழமான வெற்றி. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒன்றிய அமைச்சரை வந்து ராஜினாமா செய்ய வச்சது அப்படின்றது முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இழப்பீடு கேட்குறதுக்கு உண்டான அந்த கோரிக்கையெல்லாம் இன்னும் நிறைவேறலை. இது மட்டும் தான் நிறைவேறி இருக்குது. அதுவும் அப்புறம் அதில் நீட்டை ஃபேராக நடத்தணும். இல்லை, நீட் ஃபேர் இது மாறினாலே நீட் ஃபேராக நடத்தணும். கோரிக்கையில் 3வது கோரிக்கை என்ன அப்படின்னா வந்து இதில் யாரெல்லாம் பங்கெடுத்த மாணவர்கள் மேலாம் நிறைய வழக்குகள் தொடுத்துருக்காங்க, அந்த வழக்குகளை ரத்து செய்யணும். இதுதான் 3 கோரிக்கை. ஸோ இவங்களை மாற்றினாலே ஃபேர் நீட் நடக்கணும் அப்படின்றது அவங்களோட இதாக இருக்குது. பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீட்டுன்ற ஒரு விஷயமே ஃபேராக நடத்தவே முடியாது அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் வந்து தமிழகம் 10 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ தங்கை அனிதா செப்டம்பர் 1 மரணிக்கிறாங்க. அவங்களுடைய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா 1176 மதிப்பெண், 1200க்கு. ஃபிசிக்ஸில் மேக்ஸில் வந்து 200க்கு 200. ஸோ தங்கை அனிதா இந்தளவுக்கு மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவியால் பங்கெடுக்க முடியாத ஒரு தேர்வு, அதாவது இவங்க நுழைவுத் தேர்வுலாம் தகுதி தேர்வு அப்படின்றது தான் நீட்டு வந்து அப்படி வைக்கிறாங்க. அந்த இது எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா வேறு யாரால் பண்ண முடியும்? இன்றைக்கி நீட்டுன்னு இவங்க கொண்டு வந்துட்டு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் இங்கே ஒரு தெளிவான புரிதலே இங்கே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம முன் வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ 720க்கு 600 எடுத்தால் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஸ் இல்லை, 600 எடுத்துகிட்டா அந்த மெரிட்டில் போகிறாங்க. அந்த மார்க்கில் உள்ளவங்க மெரிட்டில் போயிடலாம். அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே வந்து அகெயின் அந்த டொனேஷன் கொடுத்து கேபிட்டல் ஃபீஸ் கொடுத்து தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 இந்த வருஷம் வந்து பாஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 இப்போ 220 என்னமோ இருக்குது. அதுதான் பாஸ் மார்க்குன்னு வச்சுக்கோங்க.
240 எடுத்தவன் கூட இன்றைக்கி நீட்டுக்கு போயிடுறான், டாக்டர் ஆகுறான், அவன் எழுதுறான், அவன் 12th மார்க் ஒரு கன்சிடரேஷன் பெருசாக எடுக்கலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, பணம் உள்ளவன் முன்னாடி மார்க்கு கம்மியானா கூட கட் ஆஃபில் வந்தால் கூட ரொம்ப கம்மியான மார்க் உள்ளவங்கள டாக்டர் ஆக முடியாது. ஓகே, அதில் சின்ன கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கூட ரொம்ப நல்லா படித்து சின்ன அந்த கட் ஆஃப் மார்க்கில் உள்ளவங்க கேப்டைசேஷன் ஃபீஸ் கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தகுதியற்ற டாக்டர்கள் நிறைய உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ காதுக்குள்ளே செக் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறவங்க நீட்டு தயாரித்த 10 கொஸ்டின் பேப்பர் உங்களால் 10,000 வச்சுக்க முடியலையே அப்படின்றத இது. இப்போ நம்ம என்ன விழிப்புணர்வை கொண்டு வரோம் அப்படின்னா, ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் தான் கல்வி அறிவில் சிறந்ததாக இயங்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4வது இடத்துல நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியோட நிலைகள் இருக்குது. அப்போ இங்கே உள்ள நம்மளுடைய மாணவர்களோட சீட்டு தான் பறிப்போகுது அப்படின்றத தான் முன்னிறுத்தி தான் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம், எங்களுக்கு இந்த பிரச்சனையே வேணாம். இப்போ மும்மொழி கொள்கை இருக்குது, நம்ம ஏற்கலை, அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாநில கல்வி பட்டியலில் அதில் தான் இருந்துச்சு, நம்மளோடது மாநில கல்வி பட்டியலில் தான் இருந்துச்சு. அது இப்போ எமர்ஜென்சி பீரியடில் தான் அங்கே மாற்றப்பட்டுருது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாய சட்டெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு விஷயம் முன் வைப்போம், சஜஷனில் நீங்கள் சொல்லலாம், நீங்களும் நம்மளும் ஏற்றுக்கொண்டனா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை மாறி இப்போ திருப்பி மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கணுன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது திருப்பி மாற்றணும் அப்படின்ற ஒரு முழக்கம் தான் நம்ம வைக்கிறோம். ஸோ நம்மளுடைய போராட்டம், தமிழகத்தோட ஆரம்பித்த போராட்டம் இன்னும் வெற்றி பெறலை. ஏன்னா நமக்கு வெறும் மத்திய அமைச்சரை பதவி விலக சொல்கிறதுனால திருப்பி என்ன மிகப்பெரிய ஒரு தகுதி வாய்ந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வரப்போகிறாரு. ஓகே, கண்டிப்பாக இவரை விட இவருக்கு ஒரு பினாமியாக சப்பா யாராவது பண்ணுவாங்களே தவிர அங்கே ஒரு பெரிய மாற்றம்லாம் அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னா வராது. ஆனால் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் அபிஜித் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர் எழுச்சி நடந்துச்சு அப்படின்னா பதவி இறங்க வைக்க முடியும்னா எங்களால் இறங்க வைக்க முடியும், நீங்கள் தலை சாஞ்சு தான் ஆகணும் அப்படின்றத அபிஜித்தும் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி ஃபுல்லாக போராடிய இளைஞர்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேட் நீட் அப்படின்றது தான் ஒரு முழுமையான வெற்றி. அதுக்கான தொடர் போராட்டங்கள் தொடரும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஃபேர் நீட் கேட்டாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேன் நீட்டுன்னு கேட்டோம். மக்கள் அப்படி தான் போராடினாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடினாங்க. ஸ்டூடெண்ட்ஸில் சப்போர்ட் பண்ணவங்க சில பேர் இதை அரசியலாக்குறாங்கன்ற மாதிரி விஷயங்களும் போயிட்டு இந்த சனம் செட்டி அவர்கள் அந்த ப்ரொடெஸ்ட்டில் பேசுறதுக்காக வந்தாங்க. அவங்கள மைக்கை பிடிங்கி பேச விடலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதை அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சார். சனம் செட்டி அவங்க வந்தபோது மைக்கை நான் தான் வாங்குகிறேன், ஏன் வாங்கினேன் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்தவங்க இப்போ ஒரு கூட்டத்துக்கு வரவங்க எல்லாத்தையும் பேச வைக்கிறோம்ல, ஜனநாயகம் இல்லைங்கிறாங்களே, பேச வைக்கிறது தான் ஜனநாயகம். முதல்ல பேச வைக்கிறோம், அவங்கள அழைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் கைத்தட்டுவாங்க. அவங்க வராங்க, ஆதரவு தராங்க அப்படிங்கும்போது கைத்தட்டி தான் வர வைத்தாங்க. அவங்க உடனே இப்போ நீங்கள் என்னை பேட்டி எடுக்க உட்காடுறீங்க, உட்கார்ந்த உடனே இப்போ நீங்கள் எடுப்பீங்க, இப்போ நீங்கள் என்னை வர வைக்கிறீங்க, போகும்போது பார்ப்போம் நீங்கள் என்னை ஒழுங்காக அனுப்புறியாண்டு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோன்னே? ஏன்னா இவரை மதித்து நம்ம வரவேற்று கை கொடுத்து உட்கார வைக்கிறோம், உட்கார்ந்த உடனே போகும்போது நீங்கள் எப்படி என்னை எப்படி கை கொடுக்குறியான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குற மாதிரி, நான் போகும்போது கை தட்டுவியான்னு நீங்கள் பார்ப்போம். இது அவங்க விட்ட முதல் வார்த்தை. 2வது வார்த்தை என்ன கேட்குறாங்க, இங்கே யாரெல்லாம் மாணவர்? ஓ அவ்வளோதானா? ஓகே, இங்கே யாரெல்லாம் சிஜேபி பார்ட்டியை சார்ந்தவங்க? ஓ அவ்வளோதானா? ஓகே, ஆர்கானிக் பப்ளிக் யார்? அண்ணா நிறைய பேர் கை தூக்குறாங்க. ஓகே, நான் ஆர்கானிக் பப்ளிக்காக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுவும் எத்திக்கலாக இல்லை, ஏன்னா அவங்க டிவிக்கே சப்போர்ட்டர் அப்படின்றது ஊரறிஞ்ச உண்மை. ஓகே, அப்போ அது ஆர்கானிக் இதுன்றது நம்ம எடுக்க முடியாது. 3வது என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் கூடி இந்த ஒரு விஷயத்தை போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பேசக்கூடிய முதல் கண்டென்ட்ன்றது நீட்டை பற்றி இருந்திருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தவனும் 5 நாளாக உட்காந்துருக்கான், 5 நாள் 6 நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வரீங்க, 5வது நாள் தான் நீங்கள் வரீங்க. வரும்போது நான் நேற்று ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, இயற்கையாகவே இளைஞர்கள் மத்தியில் இவங்க தொடர்ந்து இளைஞர்களுக்கு ஒரு சலிப்பான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடுலேருந்து பெரிய முழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நாங்கள் ஏன் உடனடியாக போனோம் அப்படின்னா, ஒரு கூட்டத்தை எளிதாக கலவரமாக மாற்றலாம்.
ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் யார் யாரெல்லாம் 6 நாள்கிட்ட நாங்கள் உட்காந்துருக்கோமோ அவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக இருந்தோம். அப்போ வந்து உடனடியாக வந்து நம்ம இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்கள பேச வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது. அவங்க மீண்டும் மீண்டும் அந்த பொய்யை உறக்க சொல்கிறாங்க. அதை ஒரு தடவையாவது அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். வீடியோ இருக்குங்கிறாங்க. நான் என்ன சொன்னோம் அப்படின்னா, மைக்கை கொடுங்க, ஓகே, நம்ம வந்து முழக்கங்களை இட்டு மாணவர்களை ஃபஸ்ட்டு சாந்திப்படுத்துவோம். ஜெய்பீம் முழக்கமோ இன்குலாப் ஜிந்தாபாத்தோ இட்டு மாணவர்களை வந்து போராட்ட இதில் நீட்டுக்கு எதிர்ப்பான போராட்டம் முழக்கத்தை எடுத்துகிட்டு எல்லாமே நியூட்ரல் ஆவாங்க. எப்போதுமே அது ஒரு போராட்ட காலத்தில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடிக்கடி வரும்போது இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, எல்லாத்தையும் நியூட்ரல் ஆக்கிறதுக்கு. ஓகே, அப்போ ஆன பிறகு கண்டிப்பாக இவங்களை பேச வைக்கிறது தான் ஜனநாயகம். கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படின்றது தான் அதில் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் மேடையில் ஏறி அவருக்கு போன பிறகு உள்ள பேச்சை, முழுமையான பேச்சை கேளுங்க. அவங்க இருக்க போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இங்கே யார் வேண்டாலும் யாருக்கு வேண்டாலும் உரிமைகள் கொடுக்குறோம். இதே இடத்துல வந்து நம்ம முதலமைச்சரை விமர்சிக்கிறவங்க இருப்பாங்க, முன்னாள் முதலமைச்சரை விமர்சிக்கிறவங்களும் இருப்பாங்க, யாரை வேண்டாலும் விமர்சிக்கிறவங்க, ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது. ஸோ ஜனநாயக முறைப்படி அறத்துடன் இது பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட இது. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. யார் வேண்டாலும் பேசட்டும். ஒரு பையன் வந்து பேசினான், ஒரு பையன் வந்து மேடையில் பேசும்போது வந்து அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் போராட்டம் தப்பு, சிஜேபி வந்து அங்கே நீட்டுக்கு ஃபேர் நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி பேன் நீட்டுக்காக போராடலாம், இளைஞர்களை வந்து மடை மாற்றுறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த பையன் பேசின போது கூட அந்த பையனை அதே இடத்துல நிற்க வச்சு விளக்கங்களை ரொம்ப தெளிவாக கொடுத்தோம். இதுதான் தம்பி, அவங்க அதுக்கு தான் போராடுறாங்க, நாங்கள் அது அவர்கள் கோரிக்கை நாங்கள் மாற்றுறோன்னு சொல்கிறோம். அவர்கள் கோரிக்கைகள் இது எல்லாமே இருக்குது. நம்ம மாநிலத்தில் இந்த கோரிக்கை தேவை. இதன் மூலமாக வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த கோரிக்கை எடுத்துகிட்டு போகலாம். முதல் கட்டமாக நம்ம மாநிலத்தில் போகலாண்டு எதிர்வினையை நேரடியாக மைக்கில் பேசுகிறவர்களுக்கும் நம்ம அந்த பங்களிப்பை கொடுக்குறோம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த 6 நாளில் 1000 நபர்கள் பேசியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை தோழர், 1000 நபர்கள் பேசியிருக்காங்க. 1000 நபர்களும் மேடையில் பேசியிருக்காங்க. 1000 நபர்களும் எல்லா விதமான விமர்சனங்களையும் முன் வச்சுருக்காங்க. ஒரு கட்சியை சார்ந்த விமர்சனங்கள் முன் வைப்பாங்க. எல்லா விமர்சனங்களும் எல்லாத்தையும் ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொண்டு பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பேசுகிறது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்காத அளவுக்கு இவங்க ஒரு பேச்சுக்களை பேசும்போது அது அவங்க யாருமே ஏற்கலை. அப்பையும் கேட்கணுன்றதை சொல்லி தான் நாங்கள் நில்லுங்க, நீங்கள் கடைசியாக நீங்கள் பாருங்கள், நம்ம தோழர் இப்ராஹிம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட மாணவர் அமைப்போட தலைவர், ஓகே, மாணவர் இயக்கத்தோட தலைவர். அவர் பின்னாடியே போகிறார். தோழர் இருங்க போகிறாங்க. அவர் யாரும் சொன்னாங்கன்னு தெரியல, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூட்டத்தில் விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த படம் பார்த்தவங்களாம் ஜோக்கர்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஜோக்கர் கிடையாது. வெற்றிமாறன் அவர்களும் இங்கே கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு, பேசினார். அவரை நீங்கள் என்னென்னு கூப்பிடுவீங்க, எப்படி என்ன அப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க யார் அவங்கள கூப்பிட்டா, எப்போ கூப்பிட்டாங்களா அப்படி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்களும் பார்த்துருப்பீங்களா? அவங்க சொல்கிறாங்க தோழர். அவங்க இப்போ ஒரு பேட்டி கூட பார்த்தேன், இவர் வந்து என்னை எஜுகேட், அங்கே உள்ளவங்களை எஜுகேட் பண்ணுறோன்னு சொன்னதை இவங்க, நான் யூகேல படித்தேன், அவர் என்ன எஜுகேஷனல் மினிஸ்டரா என்னை எஜுகேட் பண்ண வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அவங்கள எஜுகேட் பண்ணுறோன்னு சொல்ல, நாங்கள் அம்பேத்கர் சித்தாந்தத்தை இது பண்ணுறோம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், இதுதான் நம்மளுடைய தத்துவம். நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் பேச்சை ஏற்றுக்கணுன்ட்டு நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிறோம் தான் சொன்னோம். ஓகே, அதே மாதிரி அவங்க சகோதரிகிட்ட சொல்கிறேன், எஜுகேஷன் மினிஸ்டர் எங்கேயும் எஜுகேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அது மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு அஜெண்டாவோட தான் அவங்க வந்ததே, வந்து அஜெண்டாவோட தான். என்ன அஜெண்டாவோட வந்தாங்க? அவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா வந்து, இந்த நேரத்தில் வந்து நம்ம வெளியில் கொண்டு போய் பண்ணோம் அப்படின்னா, தாவைக்கால இருக்கக்கூடிய தம்பி தங்கிகள் வந்து அறியாமையில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, உடனடியாக வந்து இப்போ என்னையே வந்து இவங்க வீடியோ வந்த பிறகு ஃபுல்லாக திட்டினாங்க, டிஎம்கே வீடியோ வந்த பிறகு எல்லாம் பாராட்டுறாங்க. அப்படிலாம் நிலைப்பாடு எடுக்காதீங்க. எது சரின்றதை பாருங்கள். இவன் என்ன இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுத்தார், அப்போ அவர் செஞ்சது சரியா தவறா அப்படின்றத ஆராயுங்க. அங்கே பல தரப்புப்பட்ட இளைஞர் இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் வந்து நேரில் உட்காருங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்றதை பாருங்கள். ஒரு திரைக்கலைஞர் வந்து அவங்களோட செல்ஃப் பப்ளிசிட்டிக்காக ரொம்ப எளிதாக பேசிட்டு அதை இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியா வந்தாங்களே, ஆண்ட்ரியா வந்தப்போ யாரும் எதுவும் சொல்லலையே. அவங்க தெளிவாக அவங்களோட கருத்தை பேசிட்டு போனாங்க. எத்தனையோ திரைப்படம் வந்தாங்க, ரஞ்சித் அண்ணன் வந்தாங்க, அறிவு தோழர் வந்தார், வெற்றிமாறன் அண்ணன் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க. எவ்வளோ பேர் அமீர் அண்ணன் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வரல. அவங்க வந்தது வந்து ராஜரத்தினம் இங்கே வரல. பட் அவங்களும் அந்த ஆதரவுக்கு அங்கே பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வரல. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு தானே போனாங்க. அப்போ யாருக்குமே எதிர் தெரிவிக்கல. அமீர் அண்ணன் விஷயத்துலையும் கூட அவங்க ஒரு தடவை வரேன்னு சொல்லி கார் இஷ்யூ ஏதோ சொன்னாங்க, அதனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. பட் இந்த இடத்துலையும் கூட
இவங்க வரது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரீ அஜெண்டாவோட ஒன்று செட் பண்ணி நரேட்டிவை செட் பண்ணி வந்துட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனோடனே ப்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு வராங்க. அந்த ப்ரெஸ்ஸில் வந்து இந்த போராட்டமே போலி போராட்டம் சொல்கிறதுல எவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு விஷயம். அப்போ போராட்டத்தை சீரழிக்கிறது யார்? அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து போலி போராட்டம்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அது பண்ண அடுத்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்க்குறேன் உடனடியாக எல்லா போஸ்டர்லையுமே சிங்கப்பெண்ணு அதுவே இதுவேன்ற மாதிரி இது எப்படி இவ்வளோ மெசேஜ் இத்தனை பேஜில் வந்துச்சு 2 மணி நேரத்துலையா? அப்போ இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ண ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது அந்த இடத்துல. அப்போ வந்து இவங்க அந்த அஜெண்டாவை ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. நான் நம்ம தம்பி தங்கைகளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ங்க. இது மாதிரி நம்ம பண்ணோமா இல்லையானுங்க அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அவங்க வந்து இப்போ என்கிட்ட 10 வீடியோ இருக்குது அப்படின்னாங்க. மைக்கில் வாங்குறது என்ன பேசணுன்றது இருக்கா? அவங்கள பேச வேணாம், நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு பண்ண ஒரே ஒரு வாய்ஸ், நீங்கள் பேசக்கூடாதுன்றது நம்ம சொன்ன ஒரே ஒரு வாய்ஸ் மக்கள் சொன்னாங்க. பேசட்டுமா வேணாமான்னு அவங்க கேட்டாங்க. வேண்டாம் அவங்க நீங்கள் பேசட்டுமா வேணாமான்னு சொன்னால் நீங்கள் யார் பெரிய தலைவரா? நீங்கள் இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் செஞ்சது என்ன? இந்த சமுதாயத்துக்காக பெருசாக நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போராடி இருக்கிறீங்களா? யார் நீங்கள்? ஓகே, நீங்கள் பேசட்டுமா வேணாம்னா நீங்கள் பேசி கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது ஏன்னா ரசிகர் கூட்டமாக அது. இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ சன்னன் தட்டி அவர்களை நீங்கள் பேச விடலை. அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசினாங்க, படம் பார்த்தன்ற மாதிரி பேசினாங்க. அந்த பேச்சு வந்து சரியானது இல்லை, அங்கே பேசியிருக்கக்கூடாது. ஜூலி மறுநாள் வந்து பேசுகிறாங்க, அவர்களும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ஜென்சி டிஎம்கே அந்த ஆட்களும் கூட வந்திருந்தாங்க. நீங்கள் வார்னிங் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புனீங்க, ஆனால் அவங்கள பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே அனுப்புனீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? மறுபடியும் நான் சொல்கிறேன், இவங்களை பேச வேணாம் நம்ம சொல்லவே இல்லையே. அதே மாதிரி இவங்களை நான் வெளியிலையும் அனுப்பலை தோழர், அதுவும் தப்பான ஒரு அஜெண்டா போய்கிட்டு இருக்கு. இவங்களையும் நம்ம வெளியில் அனுப்பலை, இவங்களையும் நம்ம வெளியில் அனுப்பலை. எல்லாருக்கும் இவங்க பேசின மாதிரி அவங்களுக்கும் அந்த உரிமை இருந்துச்சு. அவங்க பேசாமல் வெளியில் போயிட்டு பேச விடலை அப்படின்னாங்க. இவங்க பேசினாங்க. பேசின பிறகு இவங்க கிட்ட நம்ம வச்ச ஒரே ஒரு கோரிக்கை தான் தோழர், ஜென்சி டிஎம்கேலேருந்து டிஎம்கே சார்ந்த சகோதரிகள் வந்து அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, அப்போல்லாம் ஒழுங்காக தான் நியூட்ரலாக தான் போச்சு, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜஸ்டிஸ் கண்ணதாசன் ஐயா வந்தார், டிஎம்கேயோட மிக முக்கியமான வழக்கறிஞர், இதில் இருக்கிற நீதியரசர் கண்ணதாசன் ஐயா வந்தார். எங்கள் கூட நின்று முழக்கங்கள் இட்டுட்டு ஆதரவு பண்ணிட்டு போனார், எந்த அரசியல் நோக்கமும் இல்லை. ஓகே, அதே மாதிரி வந்து ஆலிம் புகாரி வந்தார், அவங்க வந்து பேசிட்டு போனார். எழிலன் தோழர் வந்தார், மிக சிறப்பான ஒரு உரையாற்றினார். எது தேவையோ மருத்துவர் இல்லைன்னு அதை பேசினார். ஓகே, யாருமே அகென்ஸ்ட் பண்ணலையே. சரியா? இவங்க விஷயத்தில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து அந்த இடத்துல நோட் பண்ணி பார்க்கும்போது இவங்க சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு. அந்த இவங்க என்ன ஒரு நரேட்டிவ் அங்கே உட்காந்து பண்ணாங்க அப்படின்னா, முழக்கங்கள் போடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் முழக்கம் போடுறாரு. அந்த இடத்துல அங்கே வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒரு பிளக்கார்டு வந்து வாய் மூடுற மாதிரி ஒரு பிளக்கார்டு அங்கே எடுத்து அதை வந்து ஜூலி அவர்கள் வந்து அப்படியே பாஸ் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது நான் என்ன நடந்துச்சு. ஓகே, நடந்து இன்னொரு இடத்துல நின்று அது முழக்கங்கள் இங்கே போடுறாங்கன்னா அவங்க கேமரா முன்னாடி இப்படி காட்டுறது. அப்போ வந்து என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போ விஜய் அவர்களுக்கு அகென்ஸ்டாக இவங்கெல்லாம் போராடுறாங்க அப்படின்ற நரேட்டிவ் இது. அவங்க என்ன அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் பேசணும் தோழர். அவங்க ஜூலி அவர்கள் அவங்க கணவர்கிட்ட எல்லாத்தையும் பேசும்போது நான் நியாயமாக என்ன கேட்டேன் அப்படின்னா வந்து இது மற்றவங்களாம் காட்டினா மற்றவங்க காட்டலாம், மற்றவங்களுக்கு ஐடென்டிட்டி கிடையாது, அவங்களாம் வந்து காட்டுறாங்கன்னா ஆனால் நீங்கள் ஏன் காட்டுறீங்க? நீங்கள் எதுக்கு அந்த அஜெண்டாவோட எதுக்கு உள்ளே வரீங்க? நீங்கள் நீட் எதிர்ப்போடு தானே உள்ளே வரணும், நீங்கள் எதுக்கு வரீங்க? தோழர், மிக நாகரிகமான அரசியலுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதில் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரு நாகரிகமான அரசியல் இந்த இதில் வந்து அவ்வளோ ஜென்யூனான அரசியல் பண்ணாங்க. திரும்ப அது மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஒரு கருத்தையும் வந்து அந்தளவுக்கு முன்மொழிஞ்ச ஒரு இயக்கம் தோழர் அவங்க. அந்த இயக்கத்தோட அடையாளமாக வந்து இன்றைக்கி யார் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சனம் செட்டி டிவிக்கோட அடையாளம், ஜூலி அவர்கள் சகோதரி ஜூலி அவர்கள் டிஎம்கேயோட ஐடென்டிட்டியா? இது வந்து ரொம்ப கேட்கவே வருத்தமாக இருக்குது எனக்கு. 2 கட்சிகளுக்கு கெட்ட பேர் ஆகுது. 2 கட்சிகளோட தோழர்களும் இவங்களை பிடிக்கிறதும், இவங்க யாரங்க பிடிக்கிறீங்க? உங்களோட லீடர்ஸா யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களோட வேல்யூ நீங்கள் குறைச்சிக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியலையா? உங்கள் கட்சிகளுக்கு புரியலையா? உங்கள் கட்சியில் முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியலையா? இப்போ நேற்று இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இவங்க எல்லாருமே என்னைய மிகப்பெரிய தரம் தாழ்ந்த விமர்சனம், அதாவது என் ஃபேமிலியை பற்றி என் நிறுவனத்தை பற்றி நான் சொன்னது வந்து ஏதோ மைக்கப்பட்டு நடந்தது. என்ன தெரியுமா? சிஜேபியோட தோழர்கள், அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து
என்கிட்ட வந்து அண்ணே இப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னாங்க. சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் மைக்கிலலாம் சொல்லலை. இல்லை மைக்கில் சொல்ல நான் யதார்த்தமாக வந்து சகோதரர் இப்படி பண்ணாதீங்க, யாரும் பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி போட்டுட்டு வந்தது தவறு அப்படின்னு சொன்னோம். ஓகே, இதை ரொம்ப நார்மலாக சொன்னோம். சனம் செட்டிக்கிட்ட அவர்கள் இதை பண்ணும்போது நார்மலாக நடந்ததா, இது நார்மலாக நடந்ததா? இது ரொம்ப நார்மலாக தான் சொன்னீங்க. இன்டர்னலாக நடந்தது என்ன, நான் ஆராய்ஞ்சது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே வந்து ஐடி விங்குன்றதை 2 பேருமே பெருசாக வச்சுருக்காங்க. ஓகேயா, இவங்களுக்கு நான் இதாக பேசுகிறேன்னொன்னே இவங்க என்னையை தூக்கி பிடிச்சிட்டு இந்த வீடியோவை பண்ணாங்க. இவங்களுக்கு நான் பேசுகிறேன்னொன்னே இந்த டீமை தூக்கி பிடிச்சிட்டு பல பேர் இந்த வீடியோ போடுறாங்க. ஸோ கடைசியாக இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கல. இவன் அறம் சார்ந்து தானே பேசினான். நாம் தமிழர் தோழர்கள் வந்தாங்க, சகோதரர் கார்த்தி பேசினாப்புல, கருத்து என்னவோ அதை பேசினாங்க, அத்தனை தோழர்கள் வந்தாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நேற்று அவங்களுடைய போராட்டங்கள் இருந்துச்சு. அங்கே விஜய் அவர்களை விமர்சித்தாங்க. அவர்களுடைய போராட்டத்தில் விஜய் அவர்களுக்கு எதிரான போஸ்ட் வச்சுருந்தாங்க. அது அவங்களுடைய போராட்டம், அதில் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. இங்கே வந்தப்போ மாநில பொறுப்பாளர் நிறைய பேர் வந்தாங்க. ஒரு பிளாக்கார்டு எடுத்துகிட்டு வரலையே அவங்க. ஓகே, நீங்கள் சொன்னதுக்கு ஜூலி அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க? டிஎம்கே ஜென்சி டிஎம்கே என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அப்படிலாம் எங்களுக்கு இன்னும் இல்லை, இந்த பிளக்கார்டு இங்கே தான் இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்னேன் இருந்தது இல்லைன்றவன் அங்கேருந்து முழக்கம் போடுற இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி விட்றீங்க. இதை எடுத்து தூக்கி காட்டுங்கன்னு சொன்னது தவறு தானம்மா, அப்படி பண்ணக்கூடாதுல்ல நீங்கள் அப்படின்றத சொன்னேன். அவங்க கணவரும் பேசினாங்க. பேசும்போது வந்து இதான் விஷயம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து இதுக்காக தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண தான் வந்தோம் அப்படிங்கும்போது, பட் அங்கே உள்ள ஓவரால் இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லா கட்சியோட தோழர்களும் வரணும் அப்படின்னு. நேற்று தாவேக்காவோட அமைச்சர் ராஜ்மோகன் வந்தபோது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கேயும் வாங்க, ஏடிஎம்கேயும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து நீட்டுக்கு எதிராக இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன் வைக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய போராட்டங்கள் வந்து இந்த ஒரு முழக்கங்கள் நீட்டுக்கு எதிரான ஒரு காமன் முழக்கங்களாக போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது நீட்டுக்கு எதிரான ஒரு முழக்கமாகவும் போய்கிட்டு இருக்கு, விஜய் அவர்களுக்கு எதிரான முழக்கமாகவும் அதில் இன்பில்ட் ஆகிட்டே இருக்கிறத உணரவே முடிஞ்சிச்சு. எதனால அந்த சந்தேகம் வருதுன்னா, ராஜ்மோகன் அவர்கள் பேசுறாரு, யாரும் பேச விடல. அவர் நீங்க ஒரு அமைச்சர், அவரு ஒரு மாணவர்களுக்காக வந்து நிக்கிறேன், நான் கட்சி பொறுப்பெல்லாம் வந்து வாசல்லே விட்டுட்டு வந்துட்டேன், நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அவரையே பேச விடல. நீங்க அந்த விஷயத்துலயும் நான் சொல்றேன், குமுதம்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ராஜ்மோகன் அவர்கள் வராங்க, அமைச்சர் வராங்கன்னு நான் அனௌன்ஸ் பண்றேன், நம்மளோட வெற்றியோட அடுத்த வெற்றியாக வரப்போகுது, இப்போ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அங்கே உள்ளது. ஸோ பேன் நீட்டுக்கான கோரிக்கையை இந்த வெற்றி யாரை கொண்டு வந்திருக்குன்னா ஆளுங்கட்சியும் நம்மக்கிட்ட கொண்டு வருது, அவங்களும் நம்மக்கிட்ட வராங்கன்ற போது அவ்வளோ சகோதரர்களும் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து சந்தோஷத்தில் முழக்கங்கள் இது பண்ணாங்க, வரவேற்றாங்க, வரட்டும் அவங்களும் வரட்டும் அப்படின்னாங்க. ஆனால் நான் அனௌன்ஸ் அதில் தான் அங்கே உள்ள குளறுபடியை நான் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த 1.5 மணி நேரம் அவர் வரத்துக்குள்ள மற்ற இன்டென்ஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, அவர் வராருன்னு தெரிஞ்சோடனே மற்றவங்களும் எல்லாமே அதாவது இன்னொன்று வந்து வேணுங்கிற அகேன்ஸ்டான ஒரு விஷயங்கள் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அறத்தை மட்டும் தான் பேசுகிறேன், சரியா? இது வந்து யார் வந்தாலும் நான் விவாதிக்க தயாராக இருக்கேன், கண்டிப்பாக நேரடியாக விவாதிக்க தயாராக இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன்ல, அந்த இதில் இருக்கக்கூடிய தோழர்கள்லையும் நல்ல தோழர்கள் இருக்காங்க, நேர்மையாக வந்தாங்க. ஒரு சகோதரி வந்து அவங்க காலே முடியல 4 நாளுமே வந்தாங்க, அந்த டிஎம்கேல இருக்க வழக்கறிஞர் ஒருத்தவங்க 4 நாள் வந்தாங்க, எந்த விதமான நெகட்டிவ் அஜெண்டாவும் பண்ணலை. ஒரு சில பேர் வந்துட்டு குறிப்பாக இங்கே இந்த என்சிடி டிஎம்கேன்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்து பண்ணக்கூடியது வந்து வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, பர்பஸாக பண்ணுறாங்க. திருமான பேசும்போது வேகமாக விஜய் வாயை மூடுற மாதிரியான போஸ்ட்டு, மோடி விஜய் அவர்களுடைய வாயை மூடி இருக்கிற மாதிரி, அவர்களுடைய வாயை மூடி இருக்கிற மாதிரி, இது யாருமே வந்து காமன் பப்ளிக் பண்ணலை. புரியுது, காமன் பப்ளிக் இதை பண்ணலை. ஓகேயா, இது வந்து செய்யும் போது தான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய நாகரிக அரசியலை தற்போது முன்னெடுத்துக்கிட்டு இருந்த திமுகவில் வந்து ஏன் இது மாதிரியான செயல்பாடுகளை வந்து அனுமதிக்கிறீங்க அப்படின்னு. நான் நேற்று எது மாதிரியான அரசியல் அவங்க பண்ணோம், எழிலன் தோழர் பண்ணார்ல, நேற்று ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் பங்கெடுக்கும் போது அவர் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை முன் வச்சார். என்ன அப்படின்னா, நம்ம சட்டமன்றத்தில் ஏற்றி கொண்டு போனதுக்கு வந்து மத்திய அரசு ஸ்டே வாங்கினது இருக்குல்ல, அந்த வழக்கை வந்து திருப்பி ரீஅப்பீல் போடணும். அது வந்து தமிழக அரசுக்கிட்ட வந்து 1-2 மாதம் ஆச்சு, அதை வந்து திருப்பி போடணும் அப்படின்ற ஒரு வழக்கு. இதை நம்ம கோரிக்கையாக வைக்கணும், கண்டிப்பாக இதை நம்ம அழுத்தம் கொடுக்கணும்.
இதுதான் திமுக நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய இப்போ நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து மாணவர்களுக்காக வந்து நிற்கிறீங்க, 5 நாள் போராட்டம் பண்ணுறீங்க. இதை சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, நீட்டை பற்றி பேச மாட்டுறாங்க, பிஜேபியை பற்றியும் பேச மாட்டுறாங்க, விஜய் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து எந்த வகையில் சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதை நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இது என்ன நடக்குது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்கள இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. விஜய் அவர்களை பற்றி அங்கே பேசணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேசுகிற மாணவர்கள் உண்மையாக வந்து பேசுகிறாங்கன்னா பேசட்டும். முதல்வர் தானே, நம்மளுடைய முதல்வர் தானே, விமர்சனம் இல்லாமல் யாருமே இல்லை. ஓகே, அவங்க மீது இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்கா அப்படின்னா வைக்கணும். அவங்க குரல் கொடுக்குற மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, டெல்லிக்கு போய் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, இந்த நம்மளுடைய முதல்வரை சொல்லக்கூடிய உரிமை இவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா. ஓகே, கேரளா முதல்வர் ஆதரவு தெரிவிச்சார், கர்நாடக முதல்வர் ஆதரவு, நீங்களும் போங்க, போய் நில்லுங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, சொல்லுங்க, முழக்கங்கள் இடுங்க. அதே மாதிரி எந்த விதமான கோரிக்கையாக இருக்கட்டும், எந்த விதமான விமர்சனமாக இருக்கட்டும், ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக வைக்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம விமர்சிக்கவே கூடாது. ஜனநாயகத்தில் விமர்சனம் ரொம்ப முக்கியம். விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல, என் மீது நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்களா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு வச்சுட்டு கடித கெட்ட வார்த்தையில் என்னை திட்டுறது, இப்போ அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எம்சிடிஎம்கே தோழர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டுறது. இது நான் வந்து முன்னாடி ஃபுல்லாக களத்தில் இருந்தேன், நடுவில் ஃபுல்லாக தொழிலில் இருந்தேன். நான் இங்கே போகும்போது நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது கூட என் குழந்தைகள்கிட்ட நான் சொன்னேன், இது வரைக்கும் வாப்பா வேறு மாதிரி ஏன்னா எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க நம்மளோட பிள்ளைகள். அவங்க பார்க்கும்போது வருத்தம், என்னடா எங்கள் வாப்பாவை நாங்கள் இது வரைக்கும் இப்படி பார்த்தோம், இது மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இத்தனைக்கும் நான் உங்களை வெளியில் போகன்னு சொன்னேன்னு ஒரு அஜெண்டா செட் ஆகுறாங்களே, அங்கே இருக்கக்கூடிய அங்கே யார் இருந்தாங்களோ அவங்க உண்மையை சொன்னால் தெரியும், நான் வெளியில் போங்கன்னு சொல்லலை. அவங்க எதனால் கிளம்பி போனாங்க அங்கேருந்து? வருத்தத்தினால கிளம்பி போயிருக்கலாம், நான் சொல்லலை. ஓகே, அவங்களா கிளம்பிட்டாங்க. அவங்களா வந்து கிளம்பியிருப்பாங்க தவிர நான் வந்து நீங்கள் கிளம்பி வெளியில் போகணும் அப்படி யாரையுமே சொல்லு. நீங்கள் வார்னிங் தான் கொடுத்தீங்க. இதை வந்து ஆல்ரெடி வார்னிங் கூட இல்லை தோழர், கோரிக்கை. ஏன்னா இதை வந்து வெளியே அரசியலாக்க பார்க்குறாங்க, ஆல்ரெடி வேற ஒரு சாயம் பூச பார்க்குறாங்க, இதை பண்ணாதீங்க நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஆல்ரெடி இது மாதிரி இருக்குது, நீங்கள் இது மாதிரி டிஷர்ட்டும் போட்டுட்டு வந்துட்டு இவங்களும் முழக்கமிட்டுக்கிட்டு இருந்தா இது வந்து எப்படி பொதுஜனம் எப்படி பார்க்கும் எங்களை? அப்போ வந்து இதுக்கான ஆல்ரெடி இப்போ சனம் செட்டி வெளியில் போகும்போது ஏன் அதை சொன்னேன்னா, அப்போ தான் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. விஜய் அவர்களை பற்றி பேச உள்ள அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. அப்போ வந்து அந்த ஒரு சூடு வேறு இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஏற்றாப்புல இவங்களும் இன்னும் கொஞ்சம் டாமினேஷன்ஸ் மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது அந்த இடத்துல அங்கே இருந்தவங்க சகோதரிகள் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம பண்ணோம். அவங்ககிட்ட வந்து இதை வந்து மைக்கில் போய் பேசினேன் அப்படின்னா, மைக்கிலலாம் இல்லை, நேராக வந்தேன், அவங்க முடிச்சுட்டு போய் உட்காந்தாங்க. உட்காரும்போது இது மாதிரி ஐடென்டிட்டியோடலாம் பண்ணாதீங்க, அது வந்து போராட்டத்தை வந்து சீர்குலைக்கிறதுக்கான விஷயமும் போராட்டத்தோட வீரியம் வந்து குறையிறதுக்கான விஷயம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அரசியல் கட்சி மற்றவங்க வரலையா, இது வந்து எல்லாருமே வந்தாங்க, நாங்கள் எங்கே வரலன்னு சொன்னோம், அடையாளத்துடன் வராதிங்கன்னு தான் சொன்னோம். மாணவர்கள் அங்கே முழுக்க பார்க்கும் போது வந்து அது அடையாளத்துடன். அதுக்கு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, நீ மட்டும் தொப்பியை போட்டுட்டு போலையா அப்படின்னு. மொட்டை அடிச்சிருக்கேன் உம்ரா போயிட்டு, சரியா? நான் தொப்பியை போட வேணான்னு சொன்னால் வாண்டடாக போடுவேன், அது வேறு விஷயம். நான் சமீப காலமாக வந்து தொப்பி போடுறத ஒரு ஹேபிட்டாக நான் வச்சுருக்கேன். இயற்கையாக சொல்லணும்னா ஹேர் லாஸ் எனக்கு ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, பிளெயின் மொட்டையாக போகலாமா இல்லை தொப்பியை போட்டால் எது நமக்கு செட் ஆகும், அங்கே இன்னொன்று ஒருத்தர் சொல்ல, நீ தொப்பியை போட்டுட்டு உட்காந்துட்டு அவங்கள ஐடென்டிட்டியோட தொப்பி போடுறதும் டிஷர்ட் போட்டுட்டு வர்றதும் ஒன்றா, இதுக்கும் வித்தியாசங்கள் இல்லையா? ஸோ இப்பயும் நான் வந்து நான் கண்ணியத்தோடு இருக்கேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், இது பண்ணணுன்ட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்பயும் நடந்த உண்மையை சொல்கிறது வந்து பயந்துக்கிட்டோ இதுக்கோ நான் பேசலை, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எதிர்க்கணும்னா நம்ம எவ்வளோ வேண்டாலும் எதிர்த்து நிற்கலாம், அது பிரச்சனை இல்லை. தவறுகள் வந்து எல்லார் மேலேயும் தவறுகள் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. இது வந்து தலைமையின் அடிப்படையில் நாங்கள் செஞ்சாங்கன்னு சொல்ல, சின்ன பசங்க வந்து அவங்களோட அந்த இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்சிங் இதுக்காக வந்து சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு பொறுப்பாக அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னனால நம்ம கண்டிச்சோமே தவிர இதில் வந்து இவர்களை தாக்கணும், இவர்களை இது பண்ணணும் அப்படின்றது நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நான் சொல்கிறேன், நான் முன்னாடி உள்ள கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறேன், இப்போ உள்ள 2 பேருமே சிறந்தவர்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு சிறந்த கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பாக. ஓகே, அண்ணன் ராஜ்மோகன் அவரும் ஒரு சிறந்த கல்வித்துறை அமைச்சர். இவங்க 2 பேருமே இப்போ மாநிலத்தில் நான் 2 பேரோட நல்லதையும் பார்க்குறேன். 2 கட்சிலையும் தவறான அமைச்சர்கள் இருக்காங்க. டிஎம்கேலையும் முற்றிலும் தவறான அமைச்சர் இருந்தாங்க,
டிவிக்கேலேயும் முற்றிலும் தவறான அமைச்சர்களும் இருக்காங்க, அதையும் சுட்டி காக்கியும் நாங்கள் தயங்க மாட்டோம். எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ டெல்லியில் போராட்டம் பண்ணுறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க, அடி வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடக்குது. ஆனால் நமக்குள்ளே ஏன் அந்த ஒற்றுமை இல்லை? நமக்கு இந்த போராட்டம் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபியும் மாணவர் அணிகளும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து பேன் நீட்டுன்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க, இப்போ வந்து ஃபேர் நீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கலைக்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி போகலான்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அது என்ன ஆச்சு அன்னைக்கு? நான் வெற்றி பெற்ற உடனே வந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் சரியான தூக்கல. குறிப்பாக அன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 48 மணி நேரத்துக்கு மேலே தூங்கலை. அன்றைக்கி ஃபுல்லாகவே முடிச்சிருந்தேன். அந்த வெற்றி செய்தி வந்து உடனே ஒரு 6 மணி வரைக்கும் நாங்கள் இருந்தேன். ஓகே, திருமுருகன் காந்தி அண்ணன் வந்து பேசுகிற வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப உடல்நிலை முடியாத காரணத்தினால வந்து நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். போயிட்டு இப்போ கொஞ்சம் இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூக்கிட்டு காலையில் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதே முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் இந்த தலைமையில் உள்ளவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க நடந்துச்சு அப்படின்னு, ஏன் முடிச்சிட்டிங்க, என்ன நடந்துச்சு? காலையில் ஆர்ப்பாட்டமும் பண்ணி அதே முடிஞ்சிருந்துச்சு. அப்போ சொல்லும் போது தான் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களோட தலைமை, சிஜேபியோட தலைமை வந்து நாடு தழுவிய இதில் வந்து இதை முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு பேரணி போங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும், இது சிஜேபி மூலமாக ஆரம்பிச்சது. ஸோ அப்படிங்கும் போது அதை வந்து இப்போ எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து சிஜேபியோட இதை வந்து ஹைஜாக் பண்ணிக்கிட்டாங்க, அந்த போராட்டத்தை இவங்க முன்னெடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இது பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே நிறைய ஒரு போராட்டம் வந்து சரியான அளவில் போகும்போது வந்து அங்கே வந்து ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். ஒரு மேடையில் பேசணும்னா 3 நிமிஷம் தான் பேசணும். இதுதான் கோரிக்கைனா இதை பற்றி பேசணும். விமர்சனம் கொடுங்கன்னா இதுதான், இந்த கோரிக்கையை சார்ந்து விமர்சனம் பண்ணுங்க, மற்றபடி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு கொள்கை முடிவோட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அது சரிவர போகும். நம்மளோட ஒரே நோக்கம் இதோட அடுத்த கட்ட வெற்றி அப்படின்றது நீட்டோட ஒழிப்பு. குறைந்தபட்சம் நம்ம மாநிலத்தில், நம்ம இந்தியாவுக்குலாம் நம்ம போராடுறோன்றது கஷ்டம். தமிழ்நாட்டில் நீட்டு இது பண்ணணும். இன்னொன்று இதோட சேர்த்து நம்மளோட கல்வி உரிமை வந்து நம்ம மாநில பட்டியலுக்கு வந்துடணும். இப்போ அவங்க என்ன, நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா சிஜேபி வந்து நாங்கள் தான் வெற்றி பெற்றுட்டோம், டிஷர்ட்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏங்க நாங்களும் தாங்க கூட சேர்ந்து போராடணும், நாங்கள் பேன் நீட்டுன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்களும் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், இங்கே உட்காந்தோம். சடனாக நீங்கள் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னால் எப்படி இது சரியில்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நானே எதிர்பார்க்காத ஒன்று தான். டிஷர்ட்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரியாது. பட் அந்த எண்டோட ஒரு விஷயமா வந்து இவங்களோட நான் எல்லாத்தையும் வந்து பொது சிந்தனையோடு பார்ப்பேன். பொது சிந்தனையோடு பார்க்கும்போது இவங்க கட்சியிலேருந்து சென்ட்ரல் இதுலேருந்து வந்து இவங்க முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்கள் டீம் நின்று நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ண ஓட்டத்தில் இருந்திருக்கலாம். ஏன் அப்படி பண்ணாங்கன்றது உண்மையாக எனக்கு தெரியாது. அதை பற்றி எதுவுமே அவங்க நம்மகிட்ட விதிக்கல. உண்மையாக அவங்க எல்லாருமே டிஷர்ட் வச்சுருக்காங்க, டிஷர்ட் போடுவாங்க அப்படின்றதும் மற்றவர்கள் சொல்கிற மாதிரி தான், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் 5 நாளாக அவங்க கூட போராடுறீங்க, சடனாக இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, இப்போ நம்ம பல போராட்ட கலைகளில் இது பண்ணியிருக்கிறதில்ல, அதில் வந்து சின்ன இந்த ஒரு விஷயம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன் பசங்க வந்து திடீர்னு ஐடென்டிட்டியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சோம். ஏன்னா வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா தம்பி எல்லாமே நல்ல தம்பி தங்கைங்க எல்லாமே ஒரு எது இப்போ நான் அந்த இடத்துல நின்றுருந்தேன் அப்படின்னா தம்பி போடாதீங்கன்னு இருப்பேன். தம்பி போடாதீங்க, வேணாம், இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து இது வந்து தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்திடும். கண்டிப்பாக. ஏன்னா அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, ஜூலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கேன்னு சொன்னீங்க, நீங்கள் தட்டி கேட்டீங்க. ஆமாம், அப்போ போராட்டம் முடியும் போது அவங்க டிஷர்ட் போடக்கூடாது. இவங்க டிஷர்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் போராடுவாங்கன்னு தெரிஞ்சாலும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரும் டிஷர்ட் போடல தோழர். கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் தோழர்கள்கிட்ட நல்ல நல்ல டிஷர்ட்ஸ் இருக்கும். அவங்க எங்கே சித்தாந்தத்துக்கு போனாலும் எது போனாலும் இது பண்ணுவாங்க, நல்ல கொடிகள் வச்சிருக்காங்க. ஆமாம், தன்னோட ஐடென்டிட்டி இல்லாமல் தான் இது பண்ணாங்க. அதை வந்து என்னை டிஎம்கே இது நான் சொல்லும் போது வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் கட்சி ஆஃபீஸில் தானே நடத்துறீங்கன்ட்டு. பாலன் இல்லமாக இருந்தனால தான் இவ்வளோ முழக்கங்களும் இவ்வளோ இதுவும் சுதந்திரமும் எங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னா இது இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும். ஏன்னா இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துமையாக இருக்காங்க, ஒரு 3 கோரிக்கை வைக்கிறாங்க, அதை நிறைவேற்றுறாங்க, இதெல்லாம் சக்ஸஸாக அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பிரிஞ்சு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அவங்களுடைய கோரிக்கை வந்து அது மட்டும் தான் இருந்துச்சு. அந்த 3 கோரிக்கை முடிஞ்சிருச்சு. 5 வருஷமாக நீங்கள் ஏன் இதை பற்றி பேசலை, நீட்டை பற்றி பேசலை, இப்போ ஏன் பேசுகிறீங்கன்ற கேள்வி தான் எல்லாருமே கேட்குறாங்க. நீட்டை பற்றி யார் பேசலை? டிஎம்கே பேசலை அப்படின்னு கேட்குறாங்க. சகோதரர், எப்போதுமே வந்து போராட்டங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன எழுச்சி பற்ற வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொறி தேவைப்படும். அதுதான் வந்து அந்த தன்னெழுச்சியாக வரும். டெல்லியில் வந்தது நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, நீட்டுக்காக நாங்கள் போராடணும்ல,
2017 தங்கை அனிதா செப்டம்பரில் இறந்த பிறகு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போராட்டம்ல அப்பையும் நீட்டு போராட்டம் பெரிய எழுச்சி பெறலை. ஏன்னா அன்னைக்கும் வந்து அமைப்பு ரீதியான தோழர்கள் போராடணும், கட்சி ரீதியான தோழர்கள் போராடினாங்களே தவிர பொதுஜன மக்களின் போராட்டமாக கிளர்ந்து எழலை. இன்னைக்கு அது நடந்திருக்கு, பொதுஜன மக்கள் போராட்டமாக கிளர்ந்து எழுந்திருக்கு. ஆமாம், நான் முஸ்லீம் லீக்கோட உறுப்பினர் தான். நம்ம வந்து எந்த பொறுப்புலையோ எதுலேயுமே இல்லை. நம்ம அதுவும் இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் இணைஞ்சேன். ஏன்னா என் தாத்தாலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி நமக்கு இதுக்கப்புறம் 5 ஆண்டு காலம் பண்ணிச்சு, திருப்பி வந்து ஒரு தேர்தல் பயணம் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து நான் ஏதாவது ஒரு கட்சியோட இதில் நம்ம சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம சேர்ந்துருக்கோமே தவிர நான் எந்த இடத்துலையும் அதோட அடையாளத்தையோ அதுக்கான ஸ்கோரையோ எந்த இடத்துலையும் நான் பயன்படுத்துறது கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Let's go holidays. Travel beyond boundaries. VCura Wellness, advanced scientific slimming, no pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.